ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நன்மைப்பணின் சத்தம் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன். என் ஆசை அவரிடத்தில் திருப்தியாகும். என் பட்டயத்தை உருவுவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகைஞன் சொன்னான். பாடல் அப்படி ஒரு காடு. தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையிடுவேன் பங்கர் யார் சொன்னானா? எகிப்தியன் சொன்னான். பார்வோனின் சேனை சொன்னது. பார்வோன் சொன்னான். பட்டயத்து உருவி சத்துருடைய வார்த்தைகள் சில நேரம் இப்படிதான் இருக்குது. பக்கத்துல இருக்கிறவன், இல்லை தொழிலுக்கு விரோதமா இருக்கிறவன், ஊழியத்திற்கு விரோதமா இருக்கிறவன், எப்படி வாழ்ந்துற பார்க்கல, அவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணுவேன். அவனை பாரு, அவனுக்கு பின்னாடி போய் அவன் வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடணும், அவன் குடும்பத்தை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடணும், பிள்ளைகளை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடணும் அப்படிங்கிற எண்ணங்கள் நிறைய பேர். சில உறவுகளிலேயே சொத்துக்களை எடுத்துக்கிறதுல திருட்டுத்தனமா பார்த்துருக்கேன். அது மாதிரி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். சகோதரருடைய சொத்துக்கள், குடும்ப சொத்துக்களை ஒரு ஆளே எடுத்துட்டு போவாங்க. இல்லை பக்கத்துல பங்காளி ஃபேமிலியில நிலத்தை எடுத்துக்கிடுவாங்க. இல்லை பணத்தை சில நேரங்களில் கொடுத்து வச்சிருப்பாங்க, உறவுகள்ல சிலர் கொடுத்து வச்சிருப்பாங்க, சொல்லாம அப்படியே எடுத்துட்டு போயிடுவாங்க. கேள்விப்பட்டிருப்பாங்க, கேட்டா அப்படி ஒன்று நடக்கவே இல்லைன்னு சொல்லுவாங்க. அன்பு தேவனுடைய பிள்ளையே, இப்படி இருக்கிறீங்களா நீங்க? சத்ரு உங்களை தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே வரானா, பிடிச்சிட்டே வரானா, மறுபடியும் சொல்றானா, இன்னொன்னு நான் வாழ விட மாட்டேன், எப்படி வாழ்ந்துடுறேன் பார்க்கலாம். அவங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டே இருக்காங்களா? அவங்க குடும்பத்துல பிரச்சனையை கலகம் பண்ணி இங்கேயும் பண்ணி குடும்பத்துல பிரச்சனை உண்டு பண்ணிட்டே இருக்காங்களா? ஊழியத்துல அப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கா? உங்க பிசினஸ்ல அப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கா? கவலைப்படாதீங்க. உங்க கண்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கட்டும். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இயேசு உங்க கூட இருக்கிறார். நீங்க சோர்ந்து போகாதீங்க. அவன் எவ்வளவு தொடர் வந்தாலும் அவன் தான் தோல்வி அடைய போகிறான். நீங்க கர்த்தரை நம்பி அவரை பார்த்துட்டு மட்டும் வந்துட்டே இருங்க. உங்களை சத்ரு உங்களை தொட முடியாது. அவரோட அதிகாரங்கள் உங்களை தொடுவதில்லை. நிச்சயமா சொல்றேன். நீங்க அவரை நம்பி வாங்க. அவரை தொடர்ந்து சார்ந்து கொள்ளுங்கள். அவரை பிடித்து கொள்ளுங்கள். ஆமா, சிலர் சொல்லுவாங்க, உன்னை மந்திரம் வச்சு என்ன பண்றோம் பாரு, வாயை திறந்தே தைரியமா, முதல்ல சொல்ல மாட்டாங்க, இப்போ அதெல்லாம் தைரியமா சொல்றாங்க. சில இடங்கள்ல உன்னை மந்திரம் வச்சு காலி பண்ணிடுறேன் பாரு, கை கால் விழ வச்சிடறேன் பார், நான் செஞ்சிடறேன் பார் அப்படின்லாம். தேவனுடைய பிள்ளையே, எதுக்கும் பயப்படாதீங்க. நீங்கள் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து பெரியவர். எவன் சொல்றான்னா அவன் தான் அட்ரஸ் எல்லாம் போவான். உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஆமா, எந்த கொம்பனை அசைக்க முடியாது. ரட்சண்ய கொம்பு இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அதனால நீங்க உங்க வேலையை பாருங்க, கர்த்தரை நோக்கி துதிங்க, அவரில் உறுதியாய் வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். சத்ரு எங்களுக்கு முன்பதாய் மிரட்டுதலின் குரல்களை கொடுக்கிறான், பயமுறுத்துகிறான், கோபமா எரிச்சலாய் பேசுகிறார்கள். இப்படிப்பட்டவன் நாங்க பார்க்கிறோம். எங்கள் நம்பிக்கை நீங்க தான்ப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இவை எல்லாவற்றிலும் எங்களை பாதுகாக்கிறவர் நீங்க தான்ப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பார்க்கிற பிள்ளைங்களை நீங்க ஆசீர்வதிங்க. அநேக உரிமைகளை இழந்திருக்கிறார்கள். இவங்களுக்கு உண்டானதே அவங்களுக்கு கிடைக்காம போச்சு. உடைய பிள்ளைகளுக்கு உண்டானவைகளை அவங்க வாழ்க்கையில கிடைக்காம போயிடுச்சே. நீங்க உடைய பிள்ளைகளுக்கு நீதி செய்யுங்கப்பா. எதிராக எழும்புகிற சத்துருவினுடைய குரல்கள் நசுக்கப்படுவதாக, எதிராக எழும்புகிற சத்துருவினுடைய கரங்கள் முறிக்கப்படுவதாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். பார்க்கிற உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதா. ஆமென். God bless you. Bye bye.